Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 14/8/2024. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 5 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ்டு இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ். இந்த வீடியோவில் MCC ஆல் இண்டியா கோட்டா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டெமோ வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். நீட் UG 2024 எழுதின மாணவர்களுக்கு இந்த வீடியோ மிகவும் உபயோகமாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை எடுத்து இந்த வீடியோவில் நம்ம டெமோவாக போட்டிருக்கிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ, யாரெல்லாம் ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுனாலும் நம்ம பெய்டு சர்வீஸில் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறோம். இப்போது கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ண அந்த இனிஷியல் ஸ்டேஜிலிருந்து கடைசியாக லாக் அவுட் பண்ணுற வரைக்கும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வீடியோ போட்டிருக்கிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் இன்றைக்கி MCC தரப்பில் வெளியிடப்பட்ட அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, MCCனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போயிடுறீங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட் ஆக்டிவிட்டி போர்டு அப்படின்னு இருக்கும். அதில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் 2024 அதை கிளிக் பண்ணுங்கள். நியூவை கிளிக் பண்ணுங்கள். MCC வெப்சைட்டில் போயிட்டு கேண்டிடேட் ஆக்டிவிட்டி போர்டு, அதுக்கு கீழே நீட் UG 2024 நியூன்னு இருக்கும். இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணணுன்னு செய்ய வேண்டிய முதல் வேலை. இது முடிஞ்ச உடனே என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும், நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதை பூரா பொறுமையாக படிச்சுட்டு ஐ அக்ரி அப்படின்னு இடத்துல ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஐ அக்ரியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய நீட் UG ரோல் நம்பரை டைப் பண்ணணும். நீட் அப்ளிகேஷன் நம்பரை, ஸ்கோர் கார்டு, ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டை பார்த்து அதை டைப் பண்ணுங்கள். கேண்டிடேட் நேம் அதையும் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மதர்ஸ் நேம், அதுவும் உங்களுடைய நீட் UG ஸ்கோர் கார்டில் 26/7/2024 ஃபிசிக்ஸ் மார்க் குறைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டில் என்ன மாதிரி இருக்குதோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த்து, அதில் டேட்டு, மந்த்து, இயர் இருக்கும். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பின், அதாவது கேப்சா கோடை இங்கே டைப் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இங்கே பார்த்தீங்கன்னா OTP வர்றதுக்கு மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி நீங்கள் கொடுக்கணும். இந்த மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் எதை கொடுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய நீட் எக்ஸாமுக்கு நீட் ஸ்கோர் கார்டில் நீங்கள் எந்த மொபைல் நம்பரை கொடுத்தீங்களோ சேம் மொபைல் நம்பர், சேம் இமெயில் ஐடி இதை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு OTP வரும். அதனால் அப்போது நீங்கள் May 5 நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது எந்த மொபைல் நம்பரும் எந்த ரெஜிஸ்டர் மெயில் ஐடியும் கொடுத்தீங்களோ அதையே கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு உங்களுடைய நீட் UG ரோல் நம்பர், நீட் அப்ளிகேஷன், கேண்டிடேட் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல மொபைல் நம்பர் அப்படிங்கிறது அங்கே அவங்களே டைப் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? எப்போது நீங்கள் நீட் அப்ளை பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் இங்கே இருக்கும், இமெயில் ஐடியும் இங்கே இருக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதே மொபைல் நம்பர், இமெயில் ஐடியும் இங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்க, பாஸ்வேர்டை சூஸ் பண்ணுறீங்க. அந்த பாஸ்வேர்டு சூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சில 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பாஸ்வேர்டு மஸ்ட் பி 8 to 13 கேரக்டரில் இருக்கணும். அதுக்கப்புறம் மஸ்ட் ஹேவ் லீஸ்ட் 1 அப்பர் கேஸ் ஆல்ஃபாபெட் இருக்கணும். மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் 1 லோயர் கேஸ் ஆல்ஃபாபெட் இருக்கணும். அடுத்தது மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் ஒரு நியூமரிக் வேல்யூ இருக்கணும். பாஸ்வேர்டு மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் 1 ஸ்பெஷல் கேரக்டர், எக்ஸாம்பிள் @ $,
பர்சன்டேஜ் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். 8 to 13 கேரக்டர் வர்ற மாதிரி இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கவர் ஆகிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை கொடுக்கணும். ஓகேங்களா? இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த செக்யூரிட்டி கேப்சா கோட் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் இங்கே கொடுத்துட்டு சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஓகேங்களா? வெரிஃபிகேஷன் மொபைல் நம்பர் ஆர் இமெயில் அட்ரஸ் இஸ் மேண்டேட்ரி. இதை கொடுத்து இந்த ரெண்டுக்கும் ஓடிபி வரும். மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வருது, இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வருது. இந்த ஓடிபி எடுத்துகிட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா டூ யூ விஷ் டு சப்மிட் இங்கே வந்து எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் இங்கே நம்ம சொன்ன மாதிரி மொபைல் நம்பருடைய ஓடிபி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒன் டைம் பாஸ்வேர்டு, இமெயிலில் வந்த ஒன் டைம் பாஸ்வேர்டையும் கொடுக்கணும். அப்புறம் செக்யூரிட்டி பின் நம்பரை கொடுத்துட்டு வெரிஃபை த ஃபைனல் சப்மிட் இதையும் கொடுத்துடுங்க. ஃபைனல் சப்மிட் கொடுத்தாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வரும். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே உங்களுடைய நேம் இருக்கும், உங்களுடைய ரோல் நம்பர் இருக்கும். இதில் வந்து ஆத்தென்டிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். இதில் நீங்கள் இப்போது அந்த அப்ளிகேஷன் போட்டுட்ருக்கிற டேட்டு டைம் வரும். இதெல்லாம் பார்த்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கைண்ட்லி ஃபில் த டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் டு கம்ப்ளீட் த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இது வரும். இதையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ஜெண்டர் மேல், நேஷனாலிட்டி இந்தியன், ரிலிஜியன் என்னமோ அது வரும், கேட்டகரி வரும். சப் கேட்டகரி பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் எஸ்ன்னா எஸ்ன்னு வரும், இல்லைன்னா நோன் வரும். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் சேவ் அண்ட் சப்மிட் கொடுக்கணும். சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு என்னவெல்லாம் இருக்குது, நீங்கள் மேல் கேண்டிடேட்டா ஃபீமேல் கேண்டிடேட்டா அப்படிங்கிறது இருக்கும், இந்தியனா இந்துவா அதர் பேக்வேர்டு கிளாஸ் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நீங்கள் நீட் எக்ஸாம் போடும்போதே உங்களுக்கு வந்திருக்கும். பர்சன் வித் டிசபிலிட்டி எஸ்ன்னா எஸ்ன்னு வரும், இல்லைன்னா நோன் வரும். ஏஎஃப்எம்சிக்கு போடுறீங்களா, எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க. இந்த கேண்டிடேட் போடுறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால் நோன் வந்துருக்குது. இப்போது சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்துடும். சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகும். அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதே இது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு மேலே நேம் ஆஃப் த கேண்டிடேட் இருக்கும், உங்களுடைய நீட் யூஜி ரோல் நம்பர் இருக்கும், ஸ்கூல் ஸ்டேட் செலக்ட் பண்ணணும், பாசிங் ஸ்டேட்டஸ் பாஸ்டுன்னு வரும், இயர் ஆஃப் பாசிங் எந்த வருஷங்கிறது வரும், ஸ்கூல் நேம் அண்ட் அட்ரஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் 12th பாசிங் ஸ்டேட் தமிழ்நாடு, ஸ்கூல் 12th ரோல் நம்பர், ஸ்கூலினுடைய பின்கோடு நம்பர். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் மேக்ஸிமம் மார்க் எவ்வளவு, 100 மார்க் எழுதுனீங்களா, 200 எழுதுனீங்களா, கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க்கு, இதெல்லாம் மேக்ஸிமம் மார்க்கை போட்டு அப்டைன்டு மார்க்கு இங்கே போட்டிங்கன்னா பர்சன்டேஜ் அதுவே கால்குலேட் பண்ணிக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து எல்லாம் ஓகே அப்படின்னா ப்ரீவியஸ் பார்க்குறேன்னா ப்ரீவியஸ் பாருங்கள், இல்லைன்னா சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் போகும். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்து அவங்க என்னென்ன கேட்டிருக்கிறாங்க, வெறும் ஆல் இண்டியா கோட்டா 15%க்கு ஸ்டேட்டில் இருக்கிற ஆல் இண்டியா கோட்டா 15%க்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை ஓப்பன் சீட் எய்ம்ஸு, ஜிப்மரு, பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி இதுக்கெல்லாம் போடுறீங்களா, அது போக டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போடுறீங்களா, உங்களுக்கு எது எது வேணுமோ அதெல்லாம் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். அதில் வந்து உங்களுக்கு டோர் நம்பர், உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் டோர் நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்ட்ரீட் பேர், காலனி பேர், அதுக்கப்புறம் சிட்டியினுடைய பேர், கண்ட்ரி என்ன, டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்கு, உங்களுடைய ஆல்டர்னேட் காண்டாக்ட் நம்பர், இதுவும் வந்து நீங்கள் ஆல்ரெடி நீட் அப்ளிகேஷன் போடும்போதே கொடுத்துருப்பீங்க, அதைத்தான் கொடுக்கணும். ஆல்டர்னேட் இமெயில் ஐடி இதுவும் நீங்கள் நீட் அப்ளிகேஷன் போடும்போதே கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் பின்கோடு நம்பர் இதெல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா நீங்கள் பர்மனண்ட் அட்ரஸை திரும்பவும் டைப் பண்ண வேண்டியதில்லை. இந்த இடத்துல ஒரு டிக் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிறது அப்படியே இங்கே காப்பி ஆயிரும். ஓகேங்களா? இப்போ காப்பி பண்ணிவிட்டு திரும்பவும் என்ன பண்ணுறீங்க, சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் திரும்ப வந்துடும்.
ஓகேங்களா. அதில் வந்து உங்களுடைய ரோல் நம்பர், கேண்டிடேட் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ரிலிஜியன், அப்புறம் ஜெண்டர் மேலா ஃபீமேலா, எந்த கேட்டகரி, அப்புறம் வேறு ஏதாவது சப் கேட்டகரி லிஸ்ட்டில் ஏதாவது இருக்கீங்களா, பிடபிள்யூடி எஸ் ஆர் நோ, இதெல்லாம் கேட்கும். இதெல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் பார்த்துட்டு சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா திஸ் credentials will be used for seat allotment, so kindly verify all the details carefully. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த தகவல்கள் எல்லாமே மிக முக்கியமானது. அதனால் ஒரு டைமுக்கு 2 டைம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட் கொடுங்க. ஒன்ஸ் சப்மிட்டட் மீன்ஸ் these credentials cannot be changed again. அதனால் ஒரு தடவை நீங்கள் இதை கொடுத்தாச்சுன்னா திரும்பவும் மாற்ற முடியாது. இதுதான் ஃபைனல் சப்மிட். அதனால் ஒரு டைமுக்கு 2 டைம் வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னா எஸ் கொடுங்க. இல்லை எடிட் பண்ணணுன்னா நோ கொடுத்துட்டு ப்ரீவியஸ் பேஜ் போயிட்டு எடிட் பண்ணுங்கள். ஓகேவா. இப்போ இதை முடிச்சாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நேம் ஆஃப் த கேண்டிடேட் வரும், உங்களுடைய ரோல் நம்பர் வரும். சாய்ஸ் ஃபில்லிங் இன்றைக்கி பண்ண முடியாது, இன்றைக்கி வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான். இப்போது இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படின்னு அவைலபிள் சர்வீசஸில் காமிக்கும். பேமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ நியூ அப்படின்னு காமிக்கும். ஓகேங்களா. இந்த இடத்துல பாருங்கள், வித்தவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் நாட் அலவுடு. அப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை கட்டாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியாது. அதனால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி. அப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, திரும்பவும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஃபீஸ் பேமெண்ட் டீட்டெயில் வருது. இந்த ஃபீ பேமெண்ட் டீட்டெயிலை ஆன்லைன் பேமெண்ட்னா ஆன்லைன் பேமெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் பேமெண்ட் செலக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா ஐ ஹேவ் ரீடு த ஃப்ரீக்வெண்ட் ஆஸ்க்டு கொஸ்டின், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி, ஐ கன்ஃபார்ம் தட் ஐ வில் நாட் இனிஷியேட் சார்ஜ் பேக் கிளைம். அதாவது ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டியாச்சு அப்படின்னா அதை திரும்ப வாங்க முடியாது. ஃபீஸ் பெய்டு பை மீ டு பார்ட்டிசிபேட் இன் த மெடிக்கல் கவுன்சிலிங் அகாடமிக் இயர், ஐ அக்ரி. அதை கொடுத்து ப்ரொசீடு கொடுக்கணும். இப்போ ப்ரொசீடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுது, ப்ரொசீடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வருது. திஸ் பேமெண்ட் ருபீஸ் வில் பி எக்ஸ்பைர்டு. அதுக்கான டைமும் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நம்ம பணம் கட்டணும். ஓகேங்களா. இப்போது இந்த பணம் கட்டுறதுக்கு, ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த டைமு ஓடிட்டுருக்கோம். அதை நம்ம அந்த டைமுக்குள்ளே நம்ம ஃபீஸ் பேமெண்ட்டை செய்யணும். ஓகேங்களா. டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணுறீங்களா, நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பண்ணுறீங்களா, இல்லைன்னா வந்துட்டு யூபிஐ பேமெண்ட் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது எல்லாமே இதில் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. சரி, இப்போது இந்த கேண்டிடேட்டுக்கு 5500 ருபீஸ் யூபிஐ பேமெண்ட் காமிக்குது. ஸோ என்ன பண்ணணும், இதில் வந்து யூபிஐ பேமெண்ட்டை நீங்கள் கட்டணும். ஓகேவா. சரி, இப்போது இதெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. 5500 கட்டியாச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது, யுவர் டிரான்சாக்ஷன் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. உங்களுடைய ஃபீஸ் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 5500 கட்டியாச்சு, சக்ஸஸ் அப்படின்னு வருது. இப்போது சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும், மறக்காமல் நம்ம ஃபீஸ் பேமெண்ட் பண்ணினதுக்கு ரெசிப்டை டவுன்லோட் பண்ணணும். இதுதான் அந்த ரெசிப்ட், ஃபீ பேமெண்ட் ரெசிப்ட். ஃபீ பேமெண்ட் ரெசிப்டில் கேண்டிடேட்னுடைய ரோல் நம்பர், கேண்டிடேட் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ரிலிஜியன், எலிஜிபிள் ஃபார் கவுன்சிலிங், நீட் யூஜி அப்ளிகேஷன், ஃபாதர் நேம், ஜெண்டர், நேஷனாலிட்டி, கேட்டகரி, ரிமார்க்கு ஏதாவது இருந்ததுன்னா இதெல்லாம் போட்டுட்டு, பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் எஸ்ன்னா எஸ்ன்னு போடுங்க, நோன்னா நோன் போடுங்க. ஓகேவா. இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது காமிக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, டிரான்சாக்ஷன் ஐடி நம்பர் என்ன, பணம் எவ்வளோ கட்டணும், எந்த பேங்க்கில் கட்டணும், எத்தனாம் தேதி கட்டணும், எந்த டைமில் கட்டணும், இதெல்லாம் வந்துடும். இதெல்லாம் வந்ததுன்னா இந்த ரெசிப்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறக்காமல் என்ன பண்ணிடுறீங்க, லாக் அவுட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. யூ ஹேவ் லாக்ட் அவுட் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ். வி சஜஸ்ட் யூ டு க்ளோஸ் திஸ் விண்டோ, இட் இஸ் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட். மறக்காமல் விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதை செஞ்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல்
வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை போட்டுருங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் எழுதுகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் வேணுனாலும் இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதையும் நம்ம வந்து பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.